Hi friends, welcome back to Jana Studio. OS போடுறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். USB மூலிமா வந்து பூட் பண்ணி OS போடலாம் அப்படின்ட்டு. விண்டோஸ் 10 வந்து எப்படி பூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். OS நான் போட்டுட்டேன். OS போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வந்து ஃபுல்லாக ஹேங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1GB RAM தான் நான் வந்து முன்னாடி போட்டிருக்கேன். 78GB இதுதான் போட்டிருக்கேன் நான். அதில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்லாம் கம்ப்ளீட் ஆகி போட்டுட்டேன். எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் அப்படியே ஸ்லோவாக ரன் ஆகிட்டு இருக்குது. எதுவுமே வந்து இது பண்ணல. ப்ரௌஸ் பண்ணால் கூட ஒரு அப்ளிகேஷன் இப்போ கூகுள் க்ரோமே நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஓப்பன் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் ஆகுது, டைம் எடுக்குது. அது ஓப்பன் ஆகி நிற்கிறதுக்கு. நம்ம அதுக்கப்புறம் ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ஓஎஸ்லாம் போட்டோம்ப்பா, ஆனால் வந்து ஃபுல்லாக இதுவாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரேம் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும், ஸோ அதனால் ரேம் வந்து நீ பூஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து அமேசானில் வந்து ரேம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்துருச்சு. அது ரேமோட இது வந்து போடுறதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கலான்னு வீடியோ எடுக்கிறதுக்காக இது பண்ணேன். அமேசானில் இந்த ரேம் DDR2 ரேம் வந்து கம்மியான விலைக்கு வந்து போட்டிருக்காங்க. 303 தான் வந்து போட்டிருந்தாங்க. அதை நான் வாங்கிட்டேன். அதை உங்களுக்கு காட்டலாம் தான் அந்த வீடியோ. அது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இதுதான் அந்த DDR2 ரேம் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணதுக்கு உண்டான கவர் வந்திருக்கு. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் இது பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. பேக்கிங் எப்படி இருக்குமோ. ஓகே, நான் ரொம்ப ஒரியாக இருந்தேன். இது வந்து ஆக்சுவலி வந்து ப்ரைஸ் போட்டிருக்காங்க, பில்லிங் ப்ரைஸ். அது வந்து 1100 சம்திங் என்னமோ போட்டிருந்தது. ஆஃபர் ப்ரைஸில் வந்து எனக்கு 303 ரூபாய்க்கு தான் வந்தது இந்த DDR2 ரேம். பேக்கிங் வந்து நல்லா தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் காலையில் என்னமோ யோசிச்சுட்டே இருந்தேன், பேக்கிங் வந்து ரொம்ப இதுவாக இருக்குமோ, இல்லை டேமேஜ் எதுவும் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நல்லபடியாக தான் வந்திருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டு பார்ப்போம், சிஸ்டமில் ஆன் பண்ணி பார்ப்போம், ரேம் சப்போர்ட் பண்ணுதா என்ன அப்படின்ட்டு. இருங்க, ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 100% வந்து டெஸ்டடுன்னு தான் போட்டிருக்காங்க. இதுதான் இந்த ரேம் DDR2 ரேமோடது. பழசு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, இது ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு உண்டான இது வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறேன். சரி, அது ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்றது வீடியோ காட்டுறேன். கப்பனி ஹாய், சிஸ்டம்கிட்ட வந்துட்டேன். இது சிபியோட இதோ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் எல்லாம் சரியாக தெரியுதான்றது தெரியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் வீடியோவை. எடுத்து வச்சிடலாம். இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக் கேமராவில் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, SMBS உள்ள லைட்டிங் ஆப்ஷன் வேறு எல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சாரி, இதில் வீடியோ கட் ஆகிடுச்சு.
ஓகே, சின்னதாக இருந்தாலும் லாக் ஆகுமான்ற டவுட் இருந்தது. கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. ஸ்லாட் பாருங்கள், 2 ரேம் போட்டிருக்கேன். இது பழசு வந்து 1 ஜிபி, புதுசு வந்து 2 ஜிபி ரேம். மொத்தம் வந்து 3 ஜிபி இருக்குது. சிஸ்டம் ஆன் பண்ணுவோம், அதில் காட்டுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணல, இப்போதைக்கு இப்படியே வச்சிட்றேன். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சிஸ்டம் ஆன் பண்ணிட்டேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் டாஸ்க் பார்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸ்லோவாக சுற்றிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த இது ப்ராசஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப லோட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 20 நிமிஷமாக டைம் எடுத்திருக்கோம் அந்த இது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸ்பீடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் முதல்ல ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ 3 ஜிபி ரேம் போட்டோன்னே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரி, இது ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுது. நீங்கள் இது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இது என்ன பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு புரியும் தெளிவாக. ஏன்னா நீ 1 ஜிபி ரேம் நேற்று வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த 2 நாளாக சிஸ்டமே ஏண்டா போட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 100% வந்து இது ஒர்த்து தான் நினைக்கிறேன். 303க்கு 2 ஜிபி ரேம் வந்து கொடுக்குறாங்க. உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நேற்று நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிடுச்சு அந்த சிஸ்டம். ஸோ நெட்டை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃபாஸ்ட்டாக. நேற்று இந்த ஃபோல்டர்ஸ்லாம் கூட ஓப்பன் ஆகலை. இப்போ இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஐ திங்க் இன்னொரு 2 ஜிபி ரேம் வாங்கி 4 ஜிபியாக போட்டோம் அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளே நான் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். டெஸ்க்டாப்பாக இருந்தால். நீங்கள் வந்து லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு காஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போதைக்கு டெஸ்க்டாப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குது. அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் அமேசானில். அந்த இது வாங்குங்க. கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுது. 100% ஒர்க் ஆகுது. இது ஃபேக் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கள்ட்ட கேட்கும்போது நிறையா இது மாதிரி ஃபேக் இதெல்லாம் வருதுன்னு தான் சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் இது ஃபேக் கிடையாது. நெட்டு ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகுது. நேற்றெல்லாம் 3/4 மணி நேரம் ஆச்சு இந்த நெட்டு கனெக்ட் ஆகிறதுக்கு. ஓகே, சூப்பர். நான் வந்து விண்டோஸ் 10 ஏன்டா ஓஎஸ் போட்டேன்னே நான் நினச்சேன். அது நான் போடாமையே இருந்திருக்கலாமேன்னு யோசித்தேன் நான். ஆக்சுவலி ப்ராப்ளமே வந்து இதுதான் போல் இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் 3 ஜிபிக்கு மேலே ரேம் இருந்ததுன்னா விண்டோஸ் 10 வந்து நீங்கள் வந்து போடலாம். கண்டிப்பாக போடலாம். எந்த இதுவும் இல்லை. இதெல்லாம் நேற்று எனக்கு ஓப்பன் ஆகிறதுக்கே 1/4 மணி நேரம் ஆச்சு. ஒரு ப்ரௌசர் வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இருங்க.